எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் இன்றைக்கு அர்த்தம் அறிந்து கொள்ள போகும் வேதாகம வார்த்தை கடற்காளான். கடற்காளான் என்றால் கடற்பஞ்சு, அதாவது கடலில் வளரக்கூடிய ஒரு வகையான தாவரம் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 19 வசனம் 29 காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். நம்மை ரட்சிப்பதற்காக மனுஷகுமாரனாக அவதரித்த இயேசு கிறிஸ்து, பாவமறியாத அவர் தம்மையே நம்முடைய பாவங்களுக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த தருணத்தில் ஏறக்குறைய எல்லா இரத்தமும் சிந்தப்பட்டு சரீரத்தின் நீர் முழுவதும் வேர்வையாக வெளியேறி நாவறண்டு பேசவும் பலனின்றி காணப்பட்டார். அந்த தருணத்தில் வேத வாக்கியம் நிறைவேறும் வண்ணமாக தாகமாயிருக்கிறேன் என்றார். அவ்வேளையில் அங்கு நின்று கொண்டிருந்த ரோம சேவகர்கள் நீர் உறிஞ்சக்கூடிய தன்மையுள்ள கடற்காளானை, அதாவது கடற்பஞ்சை காடியில் தோய்த்து அதை ஈசோப்பு தண்டில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். ஆனால் அவரோ அதை குடிக்க மனதில்லாதிருந்தார் என்று கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.